ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜா ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப பழமையான ஒரு வீட்டில் வந்து தண்ணி லீக்கேஜ் வந்து இருந்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஃபுல்லாமே வந்து தண்ணி வந்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. அதை நம்ம வந்து லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம். அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் பழமையான வீடுங்கிறதுனால முன்னால் அந்த குளத்தாங்கரையில் உள்ள மண், ஆற்று மணல் இந்த மாதிரி வச்சு தான் ரொம்ப மணல் கட்டை குத்துன வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப இயற்கையை பேஸ் பண்ணி வந்து பண்ண ஒரு வீடு, கட்டின வீடு. ஸோ அது வந்து இவ்வளோ வருஷம் வந்து தாங்கினது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் அந்த பில்டிங் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேலே அந்த கட்டை குத்துனது அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அந்த ஃப்ளோர் மட்டும் கொஞ்சம் வந்து டேமேஜாக இருக்குது. நம்ம க்ளீன் பண்ணுற தண்ணியை வந்து கீழே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு வந்து லீக்கேஜ் வந்து இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டில் வந்து லைட் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ அதனால் இந்த வீடியோவில் கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி அரெஸ்ட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அரெஸ்ட்டை கொடுத்து வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் அந்த வீடு. ஃபுல்லாமே அந்த ஃப்ளோர்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாமே வந்து நிறைய வந்து டேமேஜஸ் இருக்குது. அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதில் உள்ள அந்த ஜாயின்ட் ஃபில்லிங் எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பள்ளம் வந்து விழுந்துருச்சு. ஸோ இதில் இவங்க வீடு கழுவி விட்டாங்கனாலும் சரி, தண்ணி எதுவும் விழுந்தாலும் சரி, டோட்டலாக வந்து கீழே ஃபுல்லாமே அந்த தண்ணி ஃபுல்லாமே வர ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்து இருக்குது. இதை தான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப பழமையான வீடு. அந்த வால்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணும்போது ஃபுல்லாக அந்த ஜாயின்ஸில் உள்ள என்னென்ன டஸ்ட்டு டேமேஜஸ் இது எல்லாத்தையும் நம்ம வந்து தேய்ச்சி எடுக்க வேண்டியிருக்கும். இப்படி க்ளீன் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம க்ளீன் பண்ணுற அந்த தண்ணி எல்லாமே கீழே வழியாக அவங்களுக்கு வந்து வழிய ஆரம்பிச்சிருது. ஸோ ஒரு குடம் வச்சு பிடிக்கிற அளவுக்கு இதாகிடுச்சு. பாத்திரங்கள் வச்சு பிடிக்கிறோம். அந்த இது வந்து ஒன் சைடு லீக்கேஜ் ஆகுது. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஃபுல் லீக்கேஜ் இருக்குது. அந்த பக்கமும் வந்து கீழே வந்து ஒரு பானை வச்சு நம்ம பிடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்து நிறைய வந்து ஒழுக ஆரம்பிச்சிருது. ஸோ இதை தான் நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அதே மாதிரி தான், பட் அதை விட இது ரொம்ப வந்து பழமையான வீடு. ஸோ இப்போது ஃபுல்லாமே க்ளீனிங் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் வந்து தான் நம்ம வந்து ப்ரைமர் கோட் அடித்து தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். க்ளீனிங் எல்லாம் முடிஞ்சாச்சு. டஸ்ட் எதுவுமே இல்லாமல், பாசி இருந்துச்சுன்னா பாசி எதுவும் இல்லாமல், வேறு எதுவும் ஒயிட் சிமெண்ட் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் அது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுறோம். இப்போ அதில் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து சிமெண்ட்டோட நம்மளோட லேட்டெக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி, போஸ்கோசம் 475 அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணுறோம். ரிப்பேரிங் ஒர்க் ஃபுல்லாமே பார்க்குறோம். எல்லா ஜாயின்ஸுமே வந்து டோட்டலாக வந்து பேக் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வந்துருச்சு. அந்தளவுக்கு ஃபுல்லாக டேமேஜஸ் இருந்தது. ஸோ எல்லா ஜாயின்ஸையும் வந்து நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து பேக் பண்ணிட்டோம். ஸோ ஹோல்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து அடைச்சிட்டோம். சைடில் வந்து அந்த பார்டர் வந்து வைக்கணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அந்த பார்டர் ஃபுல்லாமே வந்து ஃபஸ்ட் வந்து வைக்கிறோம். அந்த பார்டருக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னால் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சர்ஃபேஸை சிமெண்ட்டோட லேட்டெக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து ஃபுல்லாமே நம்ம பெயிண்ட் கோட் மாதிரி கொடுத்துட்டு தென் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ப்ரைமர் கோட் அடிக்கிறோம். ஒயிட் சிமெண்ட்டோட போஸ்கோசம் 475 லேட்டெக்ஸை மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரைமர் கோட் வந்து கொடுக்குறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் கோட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ப்ரைமர் கோட் கொடுத்தா தான் இந்த ஃபஸ்ட் கோட் வந்து உங்களுக்கு வந்து லைஃப் லாங் வந்து கொஞ்சம் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். தென் இது வந்து செகண்ட் கோட்டு. ஃபஸ்ட் கோட் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து செகண்ட் கோட் வந்து நம்ம எலாஸ்டோ கோட் மூலமாக வந்து கொடுக்குறோம். இந்த எல்லா ப்ராசஸும் வந்து நல்லா காய விட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். உடனே பண்ணக்கூடாது. நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 days ஆயிடுச்சு. 2 days கழித்து போய் வாட்டர் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். தண்ணி ஃபுல்லாமே ஊற்றி விட்டு கீழே வந்து எந்த மாதிரி வந்து
லீக்கேஜ் வந்து இருக்குதா இல்லையா, இல்லை ஃபஸ்ட் நம்ம பார்த்து லீக்கேஜ் அளவுக்கு இருக்குதா இல்லை கம்மியாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து தண்ணி ஃபுல்லாமே ஊற்றி விட்டு நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஸோ எங்கெங்கெல்லாம் லீக்கேஜஸ் அதிகமாக இருந்ததோ அது எல்லா இடத்துலையுமே வந்து அதிகமாக தண்ணி ஊற்றுறோம். ஊற்றிட்டு கீழே போய் வந்து பார்க்குறோம் தண்ணியில் எதுவும் லீக்கேஜ் இருக்குதா இல்லை வேறு எதுவும் ஈரப்பதமாவது கசிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குறோம். ஸோ அப்போ தான் ஒழுகிட்டு இருந்த சீலிங் இது. ஸோ இதில் எந்த வித லீக்கேஜும் வந்து இல்லை, ஃபுல்லாக ஈரப்பதம் கூட இல்லை, ஃபுல்லாமே வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு, ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் ரொம்ப அதிகமாக லீக்கேஜ் ஆகிட்டு இருந்ததில்ல, அந்த இடத்தையும் போய் பார்க்குறோம். அதுலேயும் லீக்கேஜ் எதுவுமே இல்லை, கொஞ்சம் கூட தண்ணி வந்து இறங்கலை. வேறு எதுவும் ஈரப்பதமாவது கசிஞ்சிருக்குன்னு பார்த்தோம், அதுவும் இல்லை. ஸோ டோட்டலாக வந்து தண்ணி எல்லாமே வந்து அரெஸ்ட் ஆயிடுச்சு. டோட்டலாக வந்து நம்மளால் வாட்டர் ப்ரூஃப் வந்து 100% வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டோம். உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இதில் நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்க நம்பரை வந்து நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நியர்பை என்னென்ன டீலர் இருக்காங்க நாங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். அவங்ககிட்ட வந்து நீங்கள் டேரெக்டாக போய் வாங்கிக்கலாம். வேறு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஒர்க்னாலும் சரி எங்கள் நம்பரை நீங்கள் டேரெக்டாக கான்டெக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து லோ காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பண்ணித்தரோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்படுச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பாய்.